சார் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேள்வி, என்ன கேள்வினா கேட்கலாம். அதாவது 2 நாளைக்கு முன்னோட கஸ்டமர் வந்தாங்க, ஒரு மாமி. ஆர்டர் புடவை கேட்டாங்க. கரெக்டு. ஆர்டர் புடவையில் இருக்கிற பார்டர்லாம் காட்டணும். கெட்டு பார்டர் இருக்குது, துளசி பார்டர் இருக்குது, காட்டணும். அவங்க கொடுத்த ஆர்டர் என்ன கேட்டாங்கனாக்கா, கையில் இல்லாத டிசைன் கேட்டாங்க. அவங்க ஆமாம், இருக்கிற டிசைன் காட்டி சேல்ஸ் பண்ணிருக்கலாம், அவங்க ஒத்துக்கலாம். அவங்க அது அப்புறம் இப்போது புது டிசைன் போட்டு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள். அந்த புது டிசைன் அடிக்கணும் இல்லையா? இப்போது அதுக்கு காஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிசைனில் இப்போ அடித்தா ஒரு சில மட்டும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, 3 சில உற்பத்தி ஆகும். மற்ற புடவை மற்ற கஸ்டமர்கிட்ட விற்கிறதுக்கு அதுவும் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஓகேங்களா உங்களுக்கு? அது புரியாமல் நிற்கிறோம் சார் நான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில் இருக்கிற டிசைன் கொடுத்தீங்கன்னாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும். மாடல் பேட் நிறைய இருக்கு என்கிட்ட, நம்மக்கிட்ட இருக்கு, ரெடி ஆகுது. ரன்னிங்கில் இருக்கிற டிசைனில் நம்ம வந்து ஆர்டர் எடுத்தோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். புது டிசைன் எடுக்கவே கரெக்டு. ஆனால் அவங்களுடைய இதில் வந்து கஸ்டமருடைய சாய்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து டைமண்ட் பார்டர் சுத்தமாகவே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க எதிர்பார்க்கறது வந்து உருவம், அன்னம், யாழி, அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அவங்க. புரியுதா? ஏன்னா அவங்க வந்து இப்போ நேற்று இல்லை, நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாகவே நம்மகிட்ட புடவை வாங்கிட்டு இருக்காங்க, ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க யூகேயில் இருக்காங்க, சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தால் நம்மக்கிட்ட தான் வாங்குறாங்க. யூகேல இருந்தால் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஷிப்பிங் பண்ணுறோம். இந்த விஷயத்தில் பொறுத்தவரை நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஆகிற வந்து டிசைன் சார்ஜஸ்ஸு எக்ஸ்ட்ரா ஆகுதுன்றது நம்ம வந்து பார்க்கக்கூடாது. காரணம் கஸ்டமர் ரொம்ப முக்கியமான சட்டம். ஸோ அவங்க கேட்குறது, பட் இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டிசைன் தான் கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டிசைனை எனக்கு போட்டு கொடுக்குன்னு கேட்கல. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இருக்கிற டிசைனில் பண்ணும்போது நீங்கள் உங்கள்கிட்ட நெச்சது பீபிங் தானேன்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு என்ன ஒரு ட்ராபேக்குன்னா, சிலது நம்ம ஆர்டர் சேலின்னு போட்டிருப்போம், அது 2 சேலரி தான் நம்ம நெச்சிருப்போம். ஆமாம், இப்போ கைவசம் இல்லை. இது நம்ம வந்து அந்த அட்டை இது இருக்காது, அது திரும்ப நம்ம ரெடி பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் கஸ்டமருக்கு டைமிங் முக்கியம். நமக்கு டைமிங் கொடுத்தாங்கன்னா 3 to 4 மந்த் நம்ம இதை கொடுத்து தாரோம். பட் அவங்க டைம் வந்து இருக்குது, 5 மாதம் தாராளமாக இருக்குது. ஸோ அதனால் பண்ணி கொடுக்கலாம். டிசைன்ஸ் வந்து இப்போ அந்த டிசைன்ஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல, செக் பண்ண பார்த்த பிற்பாடு இந்த டிசைன் வந்து இல்லை, திரும்ப நம்ம ரெடி பண்ணணும். இதே டிசைனில் ஆமாம் சார் நம்ம ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கஸ்டமர் முக்கியன்றதுனால தான் பண்ணித்தரோம். ரெண்டாவது, நீ என்ன கேட்குற எங்கிட்ட கேள்வி, இந்த டிசைன் நம்ம பண்ணினோம்னா 2 சேலை தான் நம்ம போட முடியும். அடுத்த டிசைனுக்கு கஸ்டமர் செலக்ட் பண்ணுவானா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி. இது மாதிரி டைமண்ட் பார்டராக இருந்தால் மற்றவங்களுக்கு விற்றுலாம், டைமண்ட் டிசைனாக இருந்தால் எவ்வளோ ஒன்றாலும் போயிடும். இது மாதிரி உருவம்ன்றது செலெக்ஷன் பார்த்து தான். ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அது மாதிரி நம்ம கஸ்டமர் முக்கியம். அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பரவாயில்லவா, நம்ம டிசைன்ஸ் நம்ம என்ன நம்ம சொன்னோமோ அதே டிசைன் அவங்க பண்ணி கொடுத்தாங்க பாருன்ற அவங்களுக்கு வந்து இரட்டிப்பு சந்தோஷம். ஒரு ஏன்னா நம்ம சொந்த தறின்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் பண்ணால் அவங்களுக்கு ஒரு திருப்தி, அவங்களுக்கு பண்ணாங்கன்ற ஒரு திருப்தி. அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த டிசைன்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கோம். ஓரளவுக்கு இதே டிசைன் இல்லைன்னா கூட அவங்க கேட்குற மாதிரி பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நமக்கு இதனால் என்னென்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு 2000-3000 ரூபாய் நமக்கு வந்து ஆகும். நம்ம வந்து புடவையில் வந்து நம்ம அடிஷனல் கேட்க முடியாது, அவங்ககிட்ட போய் டிசைன் கேட்க முடியாது. ஆனால் சில பேர் வந்து நியூ டிசைன்ஸ் கொடுத்து பண்ணுன்னா சில பேர் கொடுக்குறாங்க. நம்ம டிசைன் சார்ஜஸ் நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்றாங்க. நம்ம லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து பண்ணி பார்த்து அந்த அட்டை நம்ம யூஸ் ஆகாது. பட் இது வந்து ஓரளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தவங்க யாராவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி பண்ணித்தரலாம். இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்டத்தில் வர்றது சக்கரை, மயில், இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் ஈஸியாக, இதுக்கெல்லாம் சார்ஜஸ் நம்ம ஒன்றும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம சார்ஜஸ் வேணாம். இந்த விஷயத்தில் பொறுத்தவரை கஸ்டமர் முக்கியம். நமக்கு ரொம்ப அப்நார்மலாக அவங்களே ஒரு டிசைனை கொடுத்து நம்மளை இது மாதிரி அது மாதிரி பண்ணுனாங்கன்னா நம்மளால் முடியாது. ஓப்பனாக சொல்ல 100% நம்மளால் முடியாது. அது மாதிரி பண்ணணுன்னா நமக்கு ஏதாவது ஈக்குவல், நமக்கு மேட்சிங் பார்டரில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த மேட்சிங் பார்டர் அவங்களுக்கு காமிச்சு ஓகேனா நம்ம பண்ணலாம். அப்நார்மலாக பண்ணணும் எனக்கு வேணான்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா காசு நம்ம அவங்கள்ட்ட தான் வாங்கி ஆகணும். அடுத்தது யூஸ் ஆகும்போது இது வந்து ஓரளவு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் இந்த விஷயத்தில் பொறுத்தவரையும்
கஸ்டமர் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்காங்க. நம்ம ஏஆர்எஸ் சாரீஸ் போனால் கண்டிப்பாக போட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறதுனால ஆமாம் சார். நம்ம வந்து அந்த ஆர்டர் எடுத்துட்டோம், ப்ரொசீட் பண்ண போகிறோம். இன்னும் 2 மாதத்தில் புடவையை கொடுத்துட போகிறோம். உனக்கு வேறு என்ன டவுட்? டவுட் சார். மேற்கொண்டு சார், இந்த டிசைன் வந்து அட்டடிக்கு சார்ஜ் ஆகும் இல்லையா? அது ஒன்று. அது நம்ம பேர் பண்ணிப்போம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம வந்து நமக்கு லாபத்தில் கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். புது அட்டை அடிச்சு எப்படி பார்த்தா 1000-2000 ரூபாய் ஆகும், சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆகும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லாபத்தில் கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? அது ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நமக்கு கஸ்டமர், அவங்க ஒரு 4 கஸ்டமர்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தறியிலே ஆர்டர் போட்டு கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தறியிலே வாங்கினோம், நம்ம டிசைன் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து தறியில் போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ எல்லாமே தறியில் வர்றது தான். பட் அவங்க பார்த்த டிசைனில் நம்ம பண்ணி கொடுத்தோன்றது இப்போ அவங்க பார்த்தது இதில் வந்து பார்த்தாங்க. ஆமாம், இந்த இதில் வந்து அவங்க வந்து அன்னபக்ஷி இது வேணாம், டைமண்ட் வேணாம்னாலும் அன்னபக்ஷி போட்டு கொடுக்க சொன்னாங்க. ஸோ நம்ம போட்டு பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேவா? டன். அதுதான் சார். டன். ஏன்னா ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்கணுனாரு தைரியமாக கேட்டு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். சின்ன காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸ், வரதராஜ பெருமாள் கோயில் பின்புறம், சின்ன காஞ்சிபுரம். 9445703232.